வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாம இன்னைக்கு வந்து இந்த HP லேப்டாப்பை தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறோம். இந்த லேப்டாப்போட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஆஃப் ஆயிருது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதை வந்து சரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணியாச்சுன்னா லேப்டாப் ஆன் ஆகுது. ஆனா யூஸ் பண்ணிட்டே இருக்கும், சடனா வந்து ஆஃப் ஆயிரும். ஏன் தெரியுங்களா? எப்படி செக் பண்ணுங்க. ரொம்ப நேரமா சுத்திட்டே இருக்கு. A few minutes later. ஓகே, டன். ஓகே, செத்து போச்சு. லேப்டாப் வந்து ஓஎஸ்ல உள்ளாடி போனதும் அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, சார்ஜரை கனெக்ட் பண்ணி லேப்டாப் ஆன் ஆகுதா பார்க்கலாம். சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. இப்படி சார்ஜ் தீர்ந்து அடிக்கடி ஆஃப் ஆகி ஓஎஸ் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரிப்பேர் போடுவோம். ஃபர்ஸ்ட் கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. A few minutes later. ஓகே, ஓபன் ஆயிருச்சு. பாஸ்வேர்டு என்னது? வாடிக்கையாளரிடமே கேட்போம். The number you are trying to call is currently not reachable. கஸ்டமர் வந்து கால் அட்டெண்ட் பண்ணல. கஸ்டமர் இப்படி நாங்க எப்படி தொழில் நடத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிறது. But I had other ideas. லேப்டாப் பாஸ்வேர்டு என்ன சொன்னாங்க? ஓகே, பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிட்டோம். இப்போ வந்து சார்ஜர் டைரக்டா கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சுன்னா லேப்டாப் ஆன் ஆகுது, கரெக்டா ஒர்க் ஆகுது, ஓஎஸ் உள்ளாடி வந்துருச்சு, நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் பேட்டரி கம்ப்ளைண்ட். இருக்கலாம், பேட்டரி கம்ப்ளைண்டா இருக்கலாம். ஸோ ஓபன் பண்ணி பேட்டரியை சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஷட் டவுன் பண்ணிப்போம். அப்டேட் வர பெண்டிங்ல இருக்கு. ஓகே, ஷட் டவுன் பண்ணிட்டோம். இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்படி பேட்டரி கம்ப்ளைண்ட்டை வந்து லேப்டாப் எடுத்துட்டு வராங்க. இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் எப்படி வரும்னா, நம்ம வந்து லேப்டாப் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தா கண்டிப்பா வந்து லேப்டாப்ல வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வரும். நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணாம இருந்தா கூட அடிக்கடி எடுத்து பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். அது லேப்டாப்பா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு லாங் டேஸ், ஒரு லாங் பீரியட் வந்து யூஸ் பண்ணாம இருக்கோம்னா அடிக்கடி சார்ஜ் ஆகுது போட்டு வைக்கணும். அதே மாதிரி சார்ஜர் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு நம்ம லேப்டாப் யூஸ் பண்றது, பேட்டரி வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆகி 0% வந்து ஆஃப் ஆகுற வரைக்கும் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான ரீசனால தான் வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாவே வீக் ஆகுது. இந்த லேப்டாப் வந்து வாங்கி கரெக்டா 1 இயர் வாரண்டி முடிஞ்சு ஒரு 2 மாசம் இருக்கும். இப்போ வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்து பொதுவாக HP வந்து குவாலிட்டியா தான் இருக்கும், இதே மாதிரி பேட்டரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. ஆனா பேட்டரி கம்ப்ளைண்ட் ஏன் இந்த லேப்டாப்புக்கு வந்ததுன்னா, கஸ்டமர் வந்து இந்த லேப்டாப்பை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அவங்க சார்ஜ் போடவும் இல்லை. ஸோ பேட்டரி மர்கையா. இப்போ வந்து நம்ம பேட்டரியை செக் பண்ணி பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ரீஸ்டார்ட் பண்ணி விட்டேன். பெரிய அப்டேட் எல்லாம் பெண்டிங்கில் இருந்தது நினைக்கிறேன். இப்போ வந்து அது லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டோம். சார்ஜரை டிஸ்கனெக்ட் செய்வோம். மல்லாக்க படுக்க வைப்போம். ஆன் பண்ணி தானே வச்சு, எப்போ ஆஃப் ஆனது? அப்போது இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ஆகலையா? சரி, ஓகே, பரவாயில்ல. இங்க ஒரு கேமரா இருக்கு, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெக்கார்டு ஓடிட்டு தான் இருக்கு. பேக் டோரை ஓப்பன் பண்ணுவோம். இதான் பேட்டரி வந்து நம்ம இப்போ கழட்ட போறோம். ஹெச்பியோட பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரி. நம்ம வந்து இப்போ வந்து பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஹெச்பியோட ஒரிஜினல் பேட்டரிஸ், ஒரிஜினல் ஸ்பேர் ஒன்று இன்னொன்று இருக்கு. நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பேட்டரியை சேஞ்ச் பண்ணி சார்ஜ் நிற்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஹெச்பியோட ஒரிஜினல் பேட்டரி 1 இயர் வாரண்டியோட வருது. இதை இப்போ போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரூ போட்டோம். இப்போதைக்கு பேக் டோரை வந்து சும்மா டம்மியாக மூடி வைப்போம். ஆன் பண்ணி பார்ப்போமா?
வியூ கரெக்டாக இருக்கா? ஓகே. நீ உயிரோட இருக்குதியா? உயிரோட இருக்கு. ஆன் பண்ணுவோம். That camera is too hot. ஒரு 10 நிமிஷம் தாங்க மாட்டியா? நீ ஆன் ஆகலையா? ஆன் ஆகுது. ஏன் ஆன் ஆகல? இதையும் சார்ஜ் போட்டு பார்ப்போமா? புது பேட்டரி ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏறடா உள்ள. ஓகே. ஆன் ஆயிடுச்சு. CMOS exception reset enter. அண்டாகாக்கசம் மொபுக்காக்கசம் திறந்துடுச்சு. ஓகே. இப்போ வந்துருச்சு. நம்ம இனி வந்து பேட்டரி செக் பண்ணுவோம். பேட்டரி செக் பண்ணாச்சுன்னா 83% வந்து சார்ஜ் இன்னும் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து சார்ஜர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. யூடியூப் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ப்ளே பண்ணி பார்ப்போம். தாங்குதா, பேட்டரி சார்ஜ் நிற்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு இப்போ ஒன் கிளிக் டெக். ஓகே, ஒன் கிளிக் டெக்னு அடிச்சாச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் நம்ம சேனல். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் ஒரு பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஃப்ரீயாக ஒரு சப்ஸ்கிரைப். லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் லேப்ல வந்து சப்ஸ்கிரைப் போட்டோம். ஓகே, வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம். 360 லேப்டாப் வாய மூடுறா பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு 7 நிமிஷம் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹெச்பிலே வந்து ஒரு 360 டிகிரி லேப்டாப் ஒன்று நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன அது வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்து சரி ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் லேப்டாப்புக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து சரி பண்ணி தரோம். அப்படி இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பை நீங்கள் எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாலும் சரி, இல்லை நான் வந்து கொரியர் பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, எனி பிராண்ட் எனி ப்ராப்ளம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் ஓடட்டும், எவ்வளோ நேரம் தாங்குதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த பழைய பேட்டரி இருந்தப்போ நம்ம ஆன் பண்ணி அந்த ஓஎஸ்குள்ளாடி போகிற டைம்லேயே வந்து லேப்டாப் ஆஃப் ஆச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து சார்ஜ் நிற்கிது. அந்த யூடியூப் வீடியோ வந்து நம்ம இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம். ஓகே, சக்ஸஸ். இந்த பேட்டரி இஷ்யூ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, பேட்டரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குன்னா நான் சொன்ன அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனி அடுத்து ஏதாவது ஒரு லேப் ஏதாவது ப்ராப்ளமாக வந்தால் அந்த லேப்பை ஆப்ரேஷன் பண்ணி நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.